ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள். அன்புடைமை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளுமே இதில் கொடுத்துருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால் உண்டா? ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புடையவர் வந்து துன்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே கண்ணீராக வடிஞ்சு அன்போட தன்மை வந்து நமக்கு வெளிப்படும். அதுதான் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அன்புடையவர், புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பு கோரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அப்படின்னா யாரு? அன்பு உடையவர். ஆர்வலர் அப்படின்னா யாரு? அன்பு உடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். பூசல் தரும் அப்படின்னா என்னது? வெளிப்பட்டு நிற்கும். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவர். என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. ஸோ அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளுமே தமக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு நினைப்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு உடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவார். ஸோ அன்பு உடையவர் என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்து பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவார். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளுமே தமக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யார் ஒருத்தங்களுக்கு அன்பு இருக்கோ அவங்களுடைய உடல் பொருள் ஆவி கூட அனைத்துமே அடுத்தவங்களுக்கு உள்ளது தான் அப்படின்னு எண்ணுவாங்க. என்பு அப்படின்னா எலும்பு. என்பு அப்படின்னா என்னது? எலும்பு. இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் வந்து இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அருமையான உயிர், என்பு அப்படின்னா எலும்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அருமையான உயிர், என்பு அப்படின்னா என்னது? எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்பு அப்படின்னா எலும்பு. ஆல்ரெடி லாஸ்ட்டு செய்யுள்ளே நம்ம பார்த்தோம். என்பு அப்படின்னா என்னது? எலும்பு. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர். ஆறுயிர் அப்படின்னா என்னது? அருமையான உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. அதாவது உடம்போடு உயிர் எப்படி நமக்கு இணைஞ்சு இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கை நெறியோடு அன்பு வந்து இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனும் அப்படின்னா தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா என்னது? நட்பு.
அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும். ஈனும் அப்படின்னா தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். ஆர்வம்னா என்னது? விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. ஸோ நண்புன்னா என்ன சொல்கிறாங்க? நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். வையகம் உலகம் என்பார்கள். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். ஸோ அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப இவ்வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வையகம் அப்படின்னா என்னது? உலகம். அப்படின்னா என்பார்கள். வையகம் அப்படின்னா என்னது? உலகம். அப்படின்னா என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். ஸோ மரம்னா என்ன சொல்கிறாங்க? வீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் அப்படின்னா என்னது? வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். ஸோ எந்த உயிருக்கு எலும்பு இல்லையோ அந்த உயிரை வெயில் வருத்தி அழிக்கும் இல்லையா? புழு மாதிரியான உயிரை. ஸோ அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த உயிருக்கு அன்பு இல்லையோ அந்த உயிரை அறம் அப்படிங்கிறது வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாத புழு அப்படின்னு மீனிங். அன்பிலது அப்படின்னா என்னது? உயிர்கள். அன்பு இல்லாத உயிர்களை தான் அன்பிலது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது. வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்து இல்லா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோம்? அன்பகத்து இல்லா அப்படின்னு சொல்கிறோம். அன்பு உள்ளத்தில் இல்லாத உயிரை தான் அன்பகத்து இல்லா. வன்பால் கண் அப்படின்னா என்னது? வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு பிரிக்கணும். வன்பால் கண் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னா என்னது? வறண்ட பாலை நிலத்தில். தளிர்த்தற்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? தளிர்த்து கூற்றல் அற்று அப்படின்னு பிரிக்கணும். தளிர்த்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா என்னது? வாடிய மரம். வற்றல் மரம் அப்படின்னா என்னது? வாடிய மரம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. ஸோ பாலை நிலத்தில் உள்ள மரம் தளிர்க்காது. அதே மாதிரி யாருடைய நெஞ்சத்தில் அன்பு இல்லையோ அந்த மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காதுன்னு சொல்லியிருக்காங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்பு உடல் உறுப்புக்கள். எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனதின் உறுப்பு அன்பு. ஸோ புறத்துறுப்பு அப்படிங்கிறது உடல் உறுப்புக்கள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன்? அகத்துறுப்பு அப்படிங்கிறது என்னது?
மனதின் உறுப்பு அன்பு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு, நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன், அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம், அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்பு செய்வதுதான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம், அன்பு இல்லாதவருக்கு உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிரே இருக்காது. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம், அன்பு இல்லாதவர் உடம்பு தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்போட வலியது தான் உயிர்நிலை, அப்படி இல்லை அப்படின்னா என்பு தோல் போர்த்த உடம்பு, அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம், அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருக்குறளை இயற்றியவர் யார், திருவள்ளுவர். அவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு என கூறுவர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு என கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார் என்று வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். நூல் குறிப்பு: இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆகும். இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ திருக்குறள் எப்படி போற்றப்படுகிறது அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுது. திருக்குறளில் அன்புடைமை, இனியவை கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை குறித்து கிறிஸ்து ஆண்டு, அதாவது இப்போ நமக்கு அட் ப்ரெசண்டில் 2026 2026 கூட அப்படியே 31 கூட்டிக்கணும். ஸோ 2057 அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் ஆண்டு. எடுத்துக்காட்டு 2026 + 31 2057. ஸோ 2026ஐ 2057 திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லணும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது. அறம், பொருள், இன்பம் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. ஸோ திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறளுமே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் பிறருக்குன்னு தருவாங்க. என்பு அப்படின்னா எலும்பு, வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆருயிர் அருமையான உயிர், என்பு எலும்பு ஈனும் தரும், விருப்பம் ஆர்வம், நண்பு நட்பு, வையகம் உலகம், மரம் வீரம். அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும். என்பிலது எலும்பு இல்லாதது புழு, அன்பிலது அன்பு இல்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பால் கண், வன்பால் கூட்டல் கண். தளிர்த்தற்று, தளிர்த்தது தளிர்த்து கூற்றல் அற்று.
வற்றல் மரம், வாடிய மரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ திருவள்ளுவருடைய காலம் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு. சென்னாப்போதார், தெய்வப்புலவர், நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பெரும் பிரிவுகளையும் 133 அதிகாரங்கள், அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள், 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுது. திருவள்ளுவர் ஆண்டு இப்போ இருக்கிற அட்ப்ரெசன்ட் ஆண்டு கூட 31 ஆட் பண்ணோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும். 2026 + 31 2057. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் டாஸ் பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார், என்பும் உரியர் பிறருக்கு. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். நன்றி நண்பர்களே.